உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னல இது ஓட்ட உடைச்சல் எல்லாத்தையும் ஒட்ட வச்சு ஏதோ பைக்குங்கிற பேர்ல வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கே. எந்த காலத்து பைக் இது? தூக்கி குப்பையில போடாம ஒட்டு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க. இந்த வண்டிக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீரு? என்ன ஒரு 50 வயசு இருக்குமா? 30 வயசு தான் ஆகுது. உம்மா வயசை விட பாதிதான். அப்படி பார்த்தா என் பைக்கை விட உங்களுக்குலாம் வயசு ஜாஸ்தி. அப்ப உண்மையை தூக்கி குப்பையில போட்டுருமா? பதிலுக்கு பதில் பேசுதியா? நீ என்ன சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கியா? தார்லே, நான் சவுந்தர பாண்டி சும்மாவே இருக்க மாட்டேன். என் வீட்டு கடிகாரம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நானும். வீட்டுல ஆறு இல்லைன்னாலும் அந்த கடிகாரம் முள்ளு சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நானும். உன்னை எந்த பக்கம் அடிக்கணும், எப்ப தோக்கடிக்கணும்னு 24 மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லல. நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீர் எப்ப திட்டம் போட்டு மல்லுக்கு வந்து நிக்கிறீரோ அப்போ உம்மா விரட்டி அடிச்சா போதும். ஓ, அப்படியா? பாப்போம் பாப்போம். இப்ப சொல்லுதேன்லே, உன் தங்கச்சிக்கு நாளைக்கு பிறந்த நாள் உன் வீட்டுல தான் கொண்டாடுவான். கொண்டாடட்டும். ஆனா அவ ஜோடியா கொண்டாட மாட்டான். தன்னந்தனியா கண்ணீரும் கம்பளையமா ஒத்த மரமா கொண்டாடுவான். புரியல? கூடிய சீக்கிரத்துல என் மவன்கிட்ட இருந்து உன் தங்கச்சிய நான் பிரிக்க போறேன். சாதாரண பிரிவில்ல, நிரந்தர பிரிவு. இனி ஜென்மத்துக்கு 2 பேரும் சேர முடியாத அளவுக்கு ஒரு பிரிவு. என்ன கோவம் வரணுமே வள்ளியா? சரி சரி, கோவம் வந்து என்ன போகுது? இலே, எழுதி வச்சுக்கலே, இனிமே உன் தங்கச்சி வாளா வெட்டியா, அதுவும் 2 வாளா வெட்டி தங்கச்சிகளை நீ உன் கூட வச்சுக்கிட்டு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு நீ அழுவ போறேன். மாமனார இப்படி எல்லாம் வெட்டியா யோசிக்காம உருப்படியா ஏதாச்சும் வேலையை போய் பாரும். ஆனா மாமனார இத மீறி ஏதாச்சும் செஞ்சீரு, உன்னை ஓட விடல. என் பேரு சம்மோ இல்ல. இல்ல சம்முவா, என்னம்மா நீ கிளம்பல? இந்த ஆளு கூட உனக்கு என்ன ஒரு ஆட்டம் வேண்டி கிடக்கு? அத்த சும்மா போறவனை இழுத்து வச்சு தேவலாம் மல்லு கட்டிட்டு நிக்கிறது உன் புருஷன். அந்த ஆள் என்ன சொல்லுதான் தெரியுமா? அந்த ஆள் சொல்றதை கேட்டுட்டு சும்மா போ சொல்லுதியா? எங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அவன் ஒரு அற விட்டானா நீங்க தாங்குவீங்களா? இளந்தாரிக்கிட்ட போய் மல்லுக்கு நிக்கிற வயசா இது? மல்லுக்கு நிக்க மாட்டேன்டி. நான் இவன் மானத்தை வாங்குவேன். இவன் கிட்ட இருக்கிற கோவத்தை விட என்கிட்ட இருக்கிற அறிவு ஜாஸ்தி. சொன்னதை நான் செஞ்சு காட்டுதான் பாரு. அதையும் பாப்போம், செஞ்சுதான் பாரு நாங்க என்ன செய்தோம்ட்டு. இல்ல சம்முவா, நீ முதல்ல கிளம்பு. இங்க இவன் வண்டியை எடுக்கத்தான் வந்தான். அந்த வண்டி கிளம்பணுமே, உதச்சாலும் மாட்டேங்குதே. என்ன வண்டிக்கு ரோசம் வந்துருச்சா? அவன் கிட்ட என்னத்தையோ இழுத்து வச்சிருக்கீய, எழுதி வச்சுக்கோங்க. இந்த தடவை தோத்துதான் போக போறிய. இல்ல சவுந்தரம், என்னல வெளியில வச்சு அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? பேசலக்கா, நான் சபதம் போட்டிருக்கேன். இந்த தடவை நான் சொன்னதை செஞ்சே காட்டுவேன். அக்கா, அத பத்தி உங்ககிட்டயும் கொஞ்சம் பேசி பிளான் பண்ண வேண்டியிருக்கு. டேய், என்னாச்சு? என்னாச்சு? ஒன்னும் இல்ல பரணி. தலை சுத்துதா? கை கொடு, பல்ஸ் பாக்குறேன். பயமா? சண்முகத்துக்கா? என்ன பயம் சார்? அப்ப என்கிட்ட
என்னடா அப்படி என்ன பேசினாரு? ஒரு பக்கம் அப்பன் சொன்னது மண்டக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு, இன்னொன்னு அம்மா என்கிட்ட வாங்கின சத்தியம் ஓடிட்டு இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. டேய், அதான் முத்துப்பாண்டி கிட்ட சொல்லியாச்சுல, நீ கவலைப்படாத, அவன் இசக்கிய பத்திரமா பாத்துப்பான். லே, உன் அப்பனை பத்தி உனக்கு தெரியாதா? உன் அப்பனோட புத்தி ரொம்ப வேகமா வேலை செய்யும்ல. அதெல்லாம் உன் அண்ணனால சமாளிக்க முடியுமான்ட்டு எனக்கு தெரியல. எல்லாம் சமாளிப்பான், நம்பு. இப்ப என்னல யோசிப்பாவ? என்ன திட்டம் போட்டிருப்பான் அவன்? அதுக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டானா இல்லையான்னு கூட தெரியலையே. இதை நினைச்சே நீ தூங்காம இருக்க போறியா? எப்படி இல்ல தூக்கம் வரும்? என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு தெரியாம எப்படி தூக்கம் வர? நிச்சயம் என்னை மிரட்டுறதுக்காக அப்படி சொல்லல அவன். அவன் மனசுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. அது நல்ல விஷயமாவா இருக்க போது? ஏதாவது மோசமான திட்டம் தான் போட்டு அதுதான் வச்சிருக்கான். என்னன்னு தெரியலையே. எதுக்கு அப்படி பேசுறாரு? மறுபடியும் சிக்கிக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துருவானால? அது எப்படிடா முடியும்? பாண்டி இப்ப நிச்சயமா இசக்கிய மனசார லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப மாறிட்டான்டா. அவன் உயிரே போனாலும் இசக்கிய விட்டு கொடுக்க மாட்டான். இல்லை, உன் அப்பன் ஒரு பெரிய சூனியக்காரன்ல. உன் அண்ணன் மனசு ஏதாச்சும் செஞ்சு கெடுத்து விட்டுருவான்ல. அந்த ஆள் ஏதாச்சும் ஏடாகுடமா பண்ணி இசக்கி வாழ்க்கையை கெடுத்து விட்டானா? எனக்கு அதான்ல பயமா இருக்கு. இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி சொல்லு? என்னத்த செய்ய சொல்லுத? எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனையால இருக்கு. இப்பதான் ரத்னா வாழ்க்கை ஒரு மாதிரி சரியாற மாதிரி இருக்கு. எசைக்கு இத்தனை நாள் சந்தோஷமால இருந்தா, இருக்கிறதுலே பாவம் எசைக்கு தாம்ல. நம்பிட்டு நல்லா படிப்பா தெரியுமா? வீட்டை யாராச்சும் பார்த்துக்கிடணும்னு ஒரு நிலைமை வரும்போது எனக்கு ஒத்தாசி செய்ய, அண்ணே எனக்கு படிப்பு பிடிக்கலண்ணே, நான் வீட்டிலே இருந்துக்கிடுதேன்னு சொல்லிவிட்டா. தெரியும், நல்லா தெரியும். சின்ன பொண்ணா முழு வீட்டோட பொறுப்பையும் அவதாம்ல தோல்ல சுமந்தா. பிள்ளைங்களுக்கெல்லாம் வயிறார சமைச்சு போட்டா. அதனால நான் நிம்மதியா வியாபாரத்தை பார்க்க முடிஞ்சது. எல்லாத்துக்கும் அவதாம்ல காரணம். அவளாலதான் ரத்னா படிச்சா, வீரா படிச்சா, கனி படிக்க. இப்படி பார்த்துக்கிட்டவளுக்கு நான் ஒழுங்கா கல்யாணம் கூட பண்ணி வைக்கல. அவளுக்கு இப்போ ஒண்ணுன்னா அதை நான் சும்மா எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? ஏல உன் அப்பா அடுத்தவன் கூடிய கெடுக்க இவ்வளவு ஆளா பறக்கான்? அவன் மனசுல ஈவு, இரக்கம், பாசம், பந்தம் எதுவுமே இருக்காதா? எதுக்கு அவன், என்னத்துக்கு அவன் என் குடும்பத்தை கெடுக்க இப்படி பேய அலைதான்? இப்ப அவனை கொல்லவும் கூடாதுன்னுதிய. இது நடுராத்திரிடா. இந்த நேரத்துல நம்ம எதுவும் செய்ய முடியாது. சொன்னா கேளு. மனசு பூரா குழப்பத்தை வச்சிட்டு இருக்காத. வெறும் வயித்தோட படுத்தா நிச்சயம் உன்னால் தூங்க முடியாது. நான் ஒண்ணு பண்ணவா? தட்டுல சாப்பாடு போட்டு இங்கே கொண்டு வரவா? நீ சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ல. டேய், சாப்பிடாம படுக்க கூடாது தெரியுமா? உனக்காக வேண்டாம். தட்டுல சாதம் போட்டு தயிர் ஊத்தி எடுத்துட்டு போ. சரி, கொண்டு வரேன். நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காதன. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.